நான் சாண்ட்ராவை சேவ் பண்ண விரும்புறேன். சாண்ட்ராவை சேவ் செய்யற பாஸ். நான் சாண்ட்ராவை சேவ் பண்ண விரும்புறேன். சத்தியம் தவறாத உத்தமன் போலவே நடிக்கிற. எனக்கு உண்மையை சொல்லணும்னா இதுக்கு மேல இந்த வீட்ல இருக்கிறதுல உடன்பாடு இல்ல. யாருக்கு? எனக்கு. ஐயோ சாமி வேற விக்ரம் இருக்குல்ல, முதலை கண்ணீர் அப்படின்ற ஒரு பேரு கட்ட பொருந்தக்கூடிய ஆளு விக்ரம். சோத்திரையும் அடி வாங்கியாச்சு, சேத்திரையும் அடி வாங்கியாச்சு. Have to prick thing. எனக்கு போதும்டா, நீ என்ன கூட்டிட்டே போலாம். நீ ஊருக்கு கிளம்பு என்ன சகல. வணக்கம் மை டியர் ஜோன்மேட்ஸ், வெல்கம் டு ஷஃபி ஜோன். நான் உங்க ஷஃபி அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிக் பாஸ் சீசன் 9 உடைய டே 92 எபிசோட் 93 ஓட ரிவ்யூ தான். இந்த வாரம் பெட்டி வாரம் அப்படிங்கிறதுனாலே காலங்காத்தால பிக் பாஸ் வந்து கசு மேல கசு வந்து அந்த பட்டை தான் போட்டு விட்டாப்புல. எல்லாருமே பயங்கரமான டான்ஸ்லாம் ஆடிட்டு இருந்தாங்க. அதுலயும் குறிப்பா யாரோட டான்ஸ் வந்து என்ன ரொம்ப அட்ராக்ட் பண்ணிச்சுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ரீசன்ட் டைம்ல பேனிக் அட்டாக்கை பார்த்து வந்தாங்க இல்லையா நம்ம சாண்ட்ரா அவர்கள், அவங்க இறங்கி குத்துன்னு குத்துனாங்க பாருங்க. அதை பார்க்கறது ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. அதுலயும் குறிப்பா நம்ம பார்க்கறத விட இதெல்லாம் வெளியே இருந்து பார்வதியும் கமர்ஜனும் பார்க்கும்போது எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு யோசிச்சு பார்த்தேன். சிரிப்பா வந்துச்சு. மன்னிப்பு கேட்கலாம் காலில் தானே விழ வந்தேன், அதுக்கு பேனிக் அட்டாக். ஆனா நாங்க ரெண்டு பேரும் வெளியே போனதுக்கு அப்புறமா பிக் பாஸ் போடுற வேக்கப் சாங்குக்கு அட்டாக் டான்ஸ் வேறையா நடத்துமா, நீ நடத்து அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த காலகாலத்திலே விக்ரம் அரோரா ரெண்டு பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது விக்ரம் சொல்றாப்ல, இந்த சீசன்ல டைட்டில் வின் பண்றதுக்கான வாய்ப்பு யாருக்கு இருக்குன்னா சபரிக்கு தான் இருக்கு. ஏன்னா சபரி தான் இந்த வீட்டில் எல்லா குட்டு பேடு எல்லாத்தையும் பார்த்துட்டு இப்போ குட்டை ஹோல்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் அவர் சொல்ல, இன்னொரு பக்கம் அரோரா வந்து ஆமா டிக்கெட் ஃபினாலே அவன் தான் ஜெயிக்க வேண்டியது, அவன் கீழே இறங்கினது மட்டும் இல்லாம என்ன இறங்கிறாத அப்படிங்கிற மாதிரி சொல்ற மனசு எத்தனை பேருக்கு வரும்ன்றது எனக்கு தெரியல. அது மட்டும் இல்லாம என்னால தான் நீ ஜெயிச்ச, என்னதான் நீ ஜெயிச்சன்ற மாதிரி நிறைய பேர் சொல்லி காமிச்சிருப்பாங்க. ஆனா இது வரைக்கும் ஒரு வாட்டி கூட அவன் சொல்லி காமிக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் இந்த டாபிக் பேசிட்டு இருக்கும்போது விக்ரம் எங்க போறாருன்னா நேரா திவ்யா கிட்ட போயிடுறாப்ல. அது என்னன்னு தெரியல, விக்ரமுக்கும் திவ்யாக்கும் கடைசி வரைக்கும் 7ஆம் பொருத்தம் தான் போல இருக்கு. திவ்யான்னு ஆரம்பிச்சுட்டு திவ்யாக்கும் எனக்கும் இருக்கிறதுனால சொல்லல, பட் இருந்தாலும் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. என்ன சொல்றாருன்னு சொல்லி பார்த்தா, இந்த கார் டாஸ்க்ல வந்து திவ்யா உட்காந்துக்கிட்டு சுபிக்ஷாவையும் அரோராவையும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்க இல்லையா, நான் மட்டும் அந்த இடத்துல இல்லைன்னா அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிருப்பாங்கன்னு சொல்றது, என்கிட்ட இருந்து ஒரு விஷயத்தை கத்துக்கணும் அப்படின்னா தைரியத்தை கத்துக்கணும்னு சொல்றது, இதெல்லாம் என்னது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்ல. அண்ட் அது மட்டும் இல்லாம இதுக்கு மேல அவங்க கிட்ட வந்து கருத்து சொல்ல முடியுமானா அதெல்லாம் முடியாது அப்படிங்கறதையும் அவரே சொல்லிக்கிறாப்ல. மேல உங்ககிட்ட போய் கருத்துக்கள் பரிமாறுதல் பண்ணுவாங்க. அப்ப அரோரா என்ன சொல்றாங்கன்னா, ஒரு கோ கண்டஸ்டன்டா சாண்ட்ராக்கு நடந்தது வீட்ல இருந்து பார்க்கும்போது எனக்கே அவ்வளவு கோவம் வந்துச்சு அப்படின்னா வெளியிருந்து பார்க்குற மக்களுக்கு எவ்வளவு கோவம் வந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே விக்ரம் வந்து ஒன்னு சபரி இல்லைன்னா சாண்ட்ராக்கு தான் அந்த டைட்டில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாப்ல. அதாவது இப்ப எல்லாருக்குமே என்ன மைண்ட் இருக்கு அப்படிங்கிறது மட்டும் ரொம்ப தெளிவாவே தெரிஞ்சு போச்சு. அதாவது சாண்ட்ரா கீழே தள்ளிவிடப்பட்டு அதனால ரெட் கார்டு வாங்கி ரெண்டு பேரும் வெளியே போயிருக்காங்க. அதாவது ஒருத்தருக்கு எவ்வளவு சப்போர்ட் கிடைச்சிருந்தா ரெண்டு பேருக்கு ரெட் கார்டு கொடுத்தே வெளியே அமைச்சிருப்பாங்க. சோ மக்களுடைய மொத்த சப்போர்ட்டும் சாண்ட்ராக்கு தான் இருக்கு. அதனால சாண்ட்ரா தான் டைட்டில் வின் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுவும் குறிப்பா அந்த ஒரே இன்சிடென்ட்ல மொத்த ஓட்டியும் வாங்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் வீட்ல இருக்கிற முக்காவாசி பேர் நினைச்சிட்டு இருக்காங்க போல இருக்கு. ரெண்டு பேருக்கு தான் இந்த டைட்டில் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஒன்னு சபரி. ஏன்னா விக்ரம் சொன்னதுக்கு அரோரா என்ன சொல்றாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சாண்ட்ராக்கு இந்த வீட்ல இதுக்கு முன்னாடி வந்து நிறைய ஃபிளாஸ் இருக்கு, பட் அந்த தப்பெல்லாம் இந்த இன்சிடென்ட்டோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. உண்மைதான், இந்த இன்சிடென்ட் ஒரு பெரிய இன்சிடென்ட் தான், உங்களுக்கு பேனிக் அட்டாக்லாம் வந்துச்சு, எல்லாம் ஓகே தான், பட் அதோட விட்டுருக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு ஹெவி பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று பண்ணாங்க பார்த்தீங்களா, அந்த ஹெவி பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு ஓட்டு போடலான்னு வந்தவங்களாம் அப்படி ரிவர்ட் அடிச்சிட்டான். அந்த விஷயம் உள்ள இருக்கிற உங்களுக்கு தெரியாதுல்ல, அதனால தான் நீங்க இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது மட்டும் நல்லாவே தெரிஞ்சிச்சு. முன்னாடி வாரம் பண்ணது ஆனா எல்லாமே சின்னது. எல்லாரும் விக்ரம் என்ன சொல்றாருன்னா, இந்த ஒரு இன்சிடென்ட் மட்டும் நடக்காம இருந்திருந்தா அந்த டைட்டில் வின் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருக்கும் சமமா இருந்திருக்குமா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காப்ல. ஸோ இன்னுமே அந்த மனுஷன் வந்துட்டு இந்த ஒரு இன்சிடென்ட்னால கண்டிப்பா வந்து சாண்ட்ராக்கு தான் டைட்டில் கிடைக்கும் அப்படிங்கிறது ரொம்ப உறுதியா இருக்காரு போல இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி அரோராவுமே குறுக்க இந்த கௌசிக் வந்தா அப்படிங்கிற மாதிரி இந்த பார்வதியும் கமர்ஜனும் சேர்ந்து சாண்ட்ராக்கு டைட்டில் வாங்கி கொடுத்துட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. அண்ட் அடுத்ததா பாத்தீங்கன்னா விக்ரம் வந்து வினோத் மேட்டருக்கு வந்துட்டாப்ல. வினோத் வந்து வின் பண்றதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்காப்ல. ஏன்னா இந்த வீட்டுக்குள்ள வந்த பல பேர் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, வினோத்துக்கு தான் அதிகமான ரெஸ்பான்ஸ் இருக்கு, வினோத்துக்கு தான் அதிகமான ஓட்டு வருது, வினோத் வின் பண்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அலசல் புரசலா எல்லாருக்குமே காதுல வந்து சேர்ந்துருச்சு இல்லையா. அதனால ஓகே, இதுக்கப்புறம் வந்து வினோத்துக்குமே சான்ஸ் கிடையாது. ஏன்னா சாண்ட்ரா
சாண்ட்ரா தானே டைட்டில் வின் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாப்புல. இன்னொரு பக்கம் அரோரா பாத்தீங்க அப்படின்னா ஆமா அந்த மனுஷன் இனிமே நிறைய விஷயத்தை மாத்திக்கல, அவர் வந்து பண்ற விஷயம்லாம் முழுசா வெளியே போயிருக்காங்க கூட தெரியல, எப்படி மக்கள் வினோத்துக்குலாம் சப்போர்ட் பண்றாங்கன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. அதுல வேற இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, பார்வதி கமுதின் வினோத் இவங்க 3 பேரும் ஒரே கேங் இல்லையா, இந்த 3 பேர்ல வந்து அவங்க 2 பேரை கம்பேர் பண்ணும்போது வினோத் ஓரளவுக்கு நல்லவர் அப்படிதான் சொல்லிக்கலாமே தவிர்த்து மற்றபடி ரொம்ப டைட்டில் கொடுக்குற அளவுக்குலாம் வந்து ஒண்ணுமே பண்ணிடலன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. சேற்றில் இருக்கும் தாமரைன்னு நான் சொல்லுவேன். உங்க கூட இருக்கவங்களே அவர் கொஞ்சம் நல்லவர். இதுல வேற அரோரா என்ன சொல்றாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நான் கோவத்தை குறைச்சிக்கிட்டேன், நிறைய மாத்திக்கிட்டேன், உட்கார்ந்து பேசலாம் கத்துக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வாயால சொல்றாரே தவிர்த்து நேற்று லிவிங் ஏரியால பேசும்போது கூட கோவம்லாம் வரதான் செஞ்சிச்சு, அதை சமாளிக்கிற மாதிரி கொஞ்சம் ஹியூமர்லாம் போட்டு காமெடிலாம் பண்ணி சமாளிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இதுல இருந்தே ரொம்ப பச்சையா என்ன தெரியுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் வினோத்தை ட்ரிகர் பண்ணி அவரை கோவப்பட வைக்கிறதுக்காக தான் அரோரா வந்து அவர் பொய் சொல்றாரு அப்படிங்கிற ஒரு வார்த்தையவே எடுத்து போட்டு பார்த்துருக்காங்க. ஆனா அந்த மனுஷன் ட்ரிகர் ஆகாம கொஞ்சம் காமெடியா எடுத்துட்டு போயிட்டார் இல்லையா, அதை கொண்டு வந்து இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ அரோரா எவ்வளவு கிளியரா எப்படிப்பட்ட ஒரு கேம் பிளே பண்ணிட்டு இருக்காங்கன்றது இங்க ரொம்ப பச்சையா தெரிஞ்சிச்சோன்ற மாதிரி தான் இருந்துச்சு. லிவிங் ரூம்ல சொன்னதுக்கே அவருக்கு சுருன்னு ஆயிடுச்சு, அமைதியா வச்சுக்கிட்டாரு. ஆக மொத்தம் விக்ரமும் அரோராவும் பேசுறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப தெளிவா தெரியுது. அது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இவங்க 2 பேருக்குமே சாண்ட்ராக்கு டைட்டில் கிடைச்சா நல்லா இருக்கும், சபரிக்கு டைட்டில் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஆசைலாம் கிடையாது. இவங்க 2 பேருக்குமே யாருக்கு கிடைச்சாலும் கிடைக்கட்டும், ஆனா கானா வினோத்துக்கு மட்டும் கிடைச்சிடவே கூடாது அப்படிங்கிறது தான் மனசுல இருக்குது அப்படிங்கிறது வெளிப்படையா தெரியுது. ஒரு பக்கம் விக்ரமுக்கு என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த மனுஷனை ஒரு வாட்டி மென்ஷன் பண்ணிருப்பாப்ல, இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் காமெடி கேட்டகரியில நான் தான் உள்ள வந்தேன், பட் என்னை விட கானா வினோத் தான் அதிகமான காமெடிலாம் பண்ணிட்டு இருக்காப்ல அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த சீசன்ல நல்ல ஹியூமர் சென்ஸை வச்சு கானா வினோத் வந்து இந்த டைட்டில் வின் பண்ணிட்டார் அப்படிங்கிற ஒரு பேர் வந்துச்சு அப்படின்னா, அப்ப காமெடின்னு நான் உள்ள போனதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஈகோ இடிக்கும் இல்லையா, அதனால தான் விக்ரமுக்கு இந்த ஒரு வெஞ்சன்ஸ் இருக்குதோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. இன்னொரு பக்கம் அரோராவை பொறுத்த வரைக்கும் கானுக்குட்டி அப்படிங்கிற மாதிரி சுத்திக்கிட்டு இருந்தாலுமே அவங்கள பொறுத்த வரைக்கும் இன்னுமே இந்த கானா வினோத் வந்து பார்வதி கமுதின் எப்படி பார்க்கறாங்களோ அதே மாதிரி தான் கானா வினோத்தையும் பார்க்கறாங்கன்றது நல்லாவே தெரியுது. ஏதாச்சும் ஒரு இடத்துல அந்த மனுஷனை வந்து ட்ரிகர் பண்ணி கோவத்தை வெளியே வரைச்சு பாத்தீங்களா, இன்னுமே அந்த மனுஷன் திருந்தவே இல்லை, இன்னும் கோவப்பட்டுக்கிட்டு தான் இருக்காரு. இவருக்கா ஓட்டு போட்டு டைட்டில் வாங்கி கொடுக்க பாக்குறீங்க அப்படிங்கறத மக்களுக்கு தெரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய முயற்சி பண்ணிருக்காங்க போல இருக்கு. அதை இப்போ அவங்க சொல்லும்போது வெளிப்படையா தெரியவே செய்யுது. இந்த வன்மத்தை கொஞ்சம் காமெடியில கலந்துட்டாரு. அப்புறமா கானா வினோத் யாருக்கும் தெரியாம பாட்டு எழுதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேமராக்கு கீழே உட்காந்து பாட்டு எழுதிட்டு இருந்தாப்ல, இன்னொன்னு கேமரா கிட்டே பேசிக்கிட்டு இருந்தாப்ல. அதை பார்த்து பிக் பாஸ் உள்ள இருக்கிற சபரி விக்ரம் கிட்டலாம், சபரி விக்ரம் அந்த மனுஷன் யாருக்கும் தெரியாம எழுதுறேன்னு கேமரா கீழே உட்காந்து எழுதிட்டு இருக்காரு, போய் என்ன ஏதுன்னு பேசி அந்த பேனாவை வாங்கி ஸ்டோர் ரூம்ல வைக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பிச்சு விட்டோடனே உள்ள இருந்து 5 பேரும் கிளம்பி வந்துட்டாங்க. வந்து கானா வினோத் வந்து அந்த பேனாவை போடுங்க, அந்த மனுஷன் டென்ஷன் ஆகுறாப்ல, இங்க பாரு பிக் பாஸ் தான் சொல்லி அனுப்பிச்சாரு அதனால கூட அப்படிங்கிற மாதிரி சொன்னா அந்த மனுஷன் நம்ப கூட மாட்டாரு. இந்த மாதிரிலாம் பிக் பாஸ் சொல்லி இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி அரம்பிடிச்சிட்டு இருந்தாப்ல. அப்புறமா பிக் பாஸே வந்துட்டு ஏப்பா கானா வினோத் அந்த பேனாவை கொடுத்துருப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே சாரி பிக் பாஸ் அப்படிங்கிற மாதிரி பேனாவை கொடுக்குறாப்ல. வேற என்னென்ன பேனாலாம் வச்சிருக்கீங்க எடுத்துட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே உள்ள போய் ரூம்ல தேடி இருக்கிற எல்லா பேனாவையும் எடுத்து கொடுத்ததுக்கு அப்புறம் உங்ககிட்ட ஒரு பேனா இல்ல எக்ஸ்ட்ரா பேனா இருக்கான்றது சும்மா போட்டு தான் வாங்கி பார்த்தேன், கடத்துல பார்த்தா இத்தனை பேனா கிடைச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் கடத்துல வினோத் வச்சு செஞ்சு விட்டாப்ல. எனக்கு உங்ககிட்ட இத்தனை பேனா இருக்குன்னு தெரியவே தெரியாது, சும்மா போட்டு வாங்கின மாட்டிக்கினீங்க. அப்புறமா பிக் பாஸ் எல்லாரையும் கூப்பிட்டு சோபால உட்கார வச்சு நீங்க தான் இந்த சீசனுடைய டாப் 6 ஃபைனலிஸ்ட், முதல்ல அதுக்கு வாழ்த்துக்கள் அப்படிங்கிற மாதிரி வாழ்த்துக்கள்லாம் தெரிவிச்சுட்டு அதுக்கப்புறமா என்ன சொன்னாருன்னா, வழக்கமா மண்டே ஆயிடுச்சு அப்படின்னா நாமினேஷன் ப்ராசஸ் தானே கன்டினியூ பண்ணுவாங்க, பட் இந்த வாட்டி பாத்தீங்கன்னா நம்ம புதுசா ஒரு விஷயத்தை பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா நான் ஒரு ஆளா வந்து கன்ஃபெஷன் ரூமுக்கு கூப்பிடுவேன், அப்ப வந்து தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாப்ல. சோ ஃபர்ஸ்டா வந்து கானா வினோத்தை தான் கூப்பிட்டாரு. அவர் உள்ள வந்த உடனே வழக்கமா நாமினேட் பண்ணுவோம், பட் இந்த வாட்டி ஒருத்தரை நீங்க சேவ் பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் தரேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. அதுலயும் குறிப்பா அரோரா வந்து ஆல்ரெடி டிக்கெட் பின்னால வின் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுனால அவங்க ஆல்ரெடி சேவ். சோ மீதி இருக்கிற 4 பேர்ல இருந்து நீங்க ஒரு ஆளை சேவ் பண்ணலாம். அது யாரு அவங்கள சேவ் பண்ண போறீங்க அப்படின்னா, நீங்க சேவ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா உங்க முன்னாடி இருக்கு பாத்தீங்களா பச்சை மிளகா, அதுல இருந்து ஒரு பச்சை மிளகாவை சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாப்ல. உடனே கானா வினோத் வந்து சபரி பேரை வந்து சொன்னார். இந்த டிக்கெட் பின்னால அதிகமான பாயிண்ட்ஸ் எடுத்து அவர் ஜெயிக்கிற நிலைமையில இருக்கும்போது கூட சாண்ட்ரா கீழே விழுந்து கிடந்ததை பார்த்துட்டு உடனே ஹியூமனிட்டி அடிப்படையில் டப்புன்னு யோசிக்காம கீழே இறங்கி மெடிக்கல் ரூமுக்கு கூட்டு போனார் இல்லையா. இதை மற்ற யாரும் பண்ணிருப்பாங்களான்னு தெரியல, பட் சபரி பண்ணாரு. அதுக்காக நான் சேவ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு பச்சை மிளகாயை சாப்பிட்டாப்ல. அந்த ஒரு பச்சை மிளகா சாப்பிட்டதுக்கே அந்த மனுஷனுக்கு கண்ணெல்லாம் கலங்கி போயிடுச்சு. அப்போ பிக் பாஸ் வந்து இன்னொருத்தரை சேவ் பண்றதுனா சேவ் பண்ணலாம், அது உங்களுடைய விருப்பம் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே வினோத் என்ன நானே சேவ் பண்ணிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே ஆப்பைய பாரு அப்படிங்கிற மாதிரி கலாய்ச்சி விட்டாப்ல. அதெல்லாம் முடியாது, வேற யாராச்சும் சேவ் பண்ணுங்கன்னு சொல்றதுக்கு போது பிக் பாஸ் ஒரு பச்சை மிளகாக்கே தாக்கல, அதனால உன்னோட நிப்பாட்டிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கிளம்பிட்டாப்ல. போதும் சார், ஆட்கள் தான் விளையாட்டு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்கு. அந்த கானா வினோத் கன்ஃபெஷன் ரூமை விட்டு வெளியே போகும்போது பிக் பாஸ் இங்க உள்ள நடந்ததெல்லாம் வெளியே அதெல்லாம் சொல்ல மாட்டேன் பிக் பாஸ், எவ்வளவு கேஷுவலா இருக்குன்னு மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வரும்போது அவ்வளவு கேஷுவலா வாய்ப்புலாம் உரப்ப வச்சுக்கிட்டு தித்திக்குதே அப்படின்னு பாட்டு பாடிக்கிட்டு இருக்காப்ல.
திக்குதே ஆட்டமா இருக்கு. திக்குதே. அப்புறமா திவ்யா உள்ள வந்தாங்க. அந்த திவ்யா கிட்ட பிக் பாஸ் வந்து நீங்க ஒரு ஆளை சேவ் பண்ணலாம், அப்படி சேவ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க ஒரு பச்சை மிளகாவை சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்ச உடனே பிக் பாஸ் ஒருவேளை அந்த பச்சை மிளகாயை சாப்பிடலனா அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. உடனே பிக் பாஸ் இப்போ நான் பேசுற பேச்சுல நீ எப்படி சாப்பிட்றன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க சாப்பிடலனா என்னங்க, வெளியே மக்கள் இந்த ஷோவை பார்த்துட்டு இருக்காங்க, அதாவது ஒருத்தங்களை சேவ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய ஆப்ஷனை கொடுத்தா கூட திவ்யா பாரு எவ்வளவு செல்ஃபிஷா சுயநலமா யாரையும் சேவ் பண்ண மாட்டேன், ஒரு பச்சை மிளகாவை சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு அடம்பிடிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நினைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே பிக் பாஸ் நீங்க பேசுறதுக்கு அந்த பச்சை மிளகாவே சாப்பிட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்டா சாண்ட்ரா பேரை வந்து சொன்னாங்க. அதுக்கான காரணம் என்னன்னு சொல்லி கேட்கும்போது எனக்கும் சாண்ட்ராக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு பாண்டிங் இல்லை அப்படின்னாலுமே என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஷார்ட் பீரியட்ல எனக்கு ஒரு நல்ல சிஸ்டர் கிடைச்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் இருக்குது, அதுக்காகவே நான் சாண்ட்ராவை சேவ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. நம்ம இதுக்கு முன்னாடியே வந்து மென்ஷன் பண்ணியிருந்தோம், திவ்யாக்கும் சாண்ட்ராக்கும் உள்ள ஒரு நல்ல பாண்டிங் இருக்குதான்னு சொல்லி கேட்டீங்கன்னா திவ்யாக்கு சாண்ட்ரா மேல இருக்கு, பட் சாண்ட்ராக்கு திவ்யா மேல கிடையாது. ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறமா திவ்யா பத்தி சாண்ட்ரா வந்து கழுவி ஊத்திருக்காங்க, பிரஜனோட சேர்த்து வச்சு பேசிருக்காங்க. அண்ட் திவ்யா வந்து தலைவலிக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய டிராமா கிரியேட் பண்ணிட்டா அப்படிங்கிற மாதிரி விக்கல்ஸ் விக்ரன்ட்ட சொல்லிருக்காங்க, நிறைய தப்பா பேசிருக்காங்க. பட் எந்த ஒரு இடத்துலயுமே திவ்யா வந்து சாண்ட்ராவை விட்டு கொடுத்து பேசிருக்காங்கன்னு சொல்லி கேட்டா இது வரைக்கும் கிடையாது. ஈவன் இந்த டாஸ்க்லயும் திவ்யா வந்து சாண்ட்ரா எனக்கு ஒரு எல்டர் சிஸ்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சேவ் பண்ணதுலாம் திவ்யாக்கு சாண்ட்ரா மேல எப்படிப்பட்ட ஒரு மரியாதை இருக்குது அப்படிங்கிறது தான் காட்டுது. ஒரு எல்டர் சிஸ்டரா வந்து எனக்கு அவங்களுக்கு ஒரு பாண்ட் இருக்கு. சாண்ட்ராக்காக திவ்யா ஒரு முழு பச்சை மிளகாயை சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா வினோத் கிட்ட கேட்ட அதே ரெண்டாவது கேள்வியை திவ்யா கிட்டையும் கேட்டாப்ல, எக்ஸ்ட்ராவா ஒரு ஆளை சேவ் பண்றதுனா நீங்க சேவ் பண்ணலாம், பட் அது உங்க சாய்ஸ் தான், நீங்க நினைச்சா மட்டும் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே சரி ஓகே பிக் பாஸ் நான் சபரியை சேவ் பண்றேன், ஏன்னா டிக்கெட் ஃபினாலே வின் பண்றதுக்கான மொத்த வாய்ப்பும் அவன் கையில இருந்துச்சு. பட் இருந்தாலும் சாண்ட்ரா கீழே விழுந்து கிடக்கும் போது அதை பத்தி யோசிக்காம உடனே இறங்கி வந்தார்ல, அந்த ஹியூமனிட்டிக்காகவே ரெண்டாவது பச்சை மிளகாவை நான் சாப்பிட்றேன் பிக் பாஸ் அப்படிங்கிற மாதிரி கண்கலங்க சாப்பிட்டாங்க. சபரியை எனக்கு சேவ் பண்ணணும்னு தோணுது. அந்த வினோத் வந்து வெறும் ஒரு பச்சை மிளகா தான் அப்படிங்கிறதுனால அந்த மனுஷனுக்கு கண்ணெல்லாம் கலங்கல, ரொம்ப கேஷுவலா சிரிச்சிட்டு வந்து சமாளிச்சிட்டாப்ல. ஆனா திவ்யாக்கு 2 பச்சை மிளகா அப்படிங்கிறதுனால கண்ணெல்லாம் கலங்கி போயிடுச்சா, பிக் பாஸ் கிட்ட பேசினதுனால கண் கலங்கிருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆக்சனை போட்டு வெளியே வந்தாங்க. பட் நீ எதுக்கு அழுகிறங்கிறது எனக்கு மட்டும் தானே தெரியும், வாமா திவ்யா அப்படிங்கிற மாதிரி வினோத் திவ்யா கூப்பிட்டு ஆறுதல் சொல்லிட்டு இருந்தாப்ல. எல்லாரும் முழிக்கிறாங்க, எதுக்கு அழுகிறாங்க, இவர் எதுக்கு ஆறுதல் சொல்றாரு அப்படிங்கிற மாதிரி. அடுத்த சபரி வந்து ஃபர்ஸ்டா நான் சாண்ட்ராவை சேவ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. அதுக்கு சொன்ன ரீசன் தான் இருக்கிறதுல பயங்கர ஹைலைட்டா இருந்துச்சு. அதாவது சாண்ட்ரா ஜெயிச்சாங்க அப்படின்னா சாண்ட்ரா மாதிரி பயந்துட்டு இருக்கிற பல பெண்கள் ஜெயிச்ச மாதிரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிருந்தாப்ல. அதை பார்க்கும்போது உண்மையிலே சொல்றேன், சாண்ட்ராக்கு நடிப்பறக்கி அப்படிங்கிற பேரை சும்மாலாம் ஒன்று கொடுத்துடல, வீட்டில் இருக்கிற கானாவினத்தை தவிர்த்து மற்ற அம்புட்டு பேரையும் உண்மையிலேயே சாண்ட்ரா பயந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ப வச்சிருக்காங்கன்னா அது பெரிய விஷயமா இல்லையா? சாண்ட்ரா மாதிரி பயந்துகிட்டு இருக்க நிறைய பெண்கள் ஜெயிப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு பிக் பாஸ். ஆனா எல்லாத்தையும் கேட்டா அதே ரெண்டாவது கேள்வி சபரி கிட்டையும் கேட்டாப்ல. அதுக்கு வந்து நான் கானா வினோத்தை சேவ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. என்ன காரணம்னு சொல்லி கேட்டதுக்கு நிறைய இடத்துல மாத்திருக்காப்ல, அந்த மாற்றத்தை இன்னுமே மக்கள் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் சேவ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரெண்டாவது பச்சை மிளகாவையும் சாப்பிட்டாப்ல. அடுத்தா விக்ரம் வந்தாப்ல. விக்ரம் யாரை சேவ் பண்ண போறேன் அப்படிங்கிறத இங்க தான் சொல்லி தெரியணும்னு கிடையாது, காலையிலேயே அரோரா கிட்ட சொல்லிட்டார் இல்லையா, அதே ஆர்டர்ல தான் இப்பயுமே வந்து சேவ் பண்ணாப்ல. ஃபர்ஸ்டா சபரி பேரை தான் சொன்னாரு. சபரியை பொறுத்த வரைக்கும் நல்லவன் மாதிரி நடிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொன்னாங்க. பட் ஜெனுவினாவே அவன் உண்மையாவே நல்லவன் தான், அதனால நான் சேவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பச்சை மிளகாயை சாப்பிட்டாப்ல. ரெண்டாவது பச்சை மிளகாய் எப்படிப்பா சாப்பிட்றியான்னு சொல்லி கேட்டதுக்கு சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா வந்து சேவ் பண்ணாப்ல. சாண்ட்ராக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டா, இப்ப கீழே விழுந்து அவங்க ஒரு கோத்ரூ பண்ணாங்க இல்லையா, அந்த விஷயத்தை வேற யாருக்குமே நடந்துடக்கூடாது, அதுக்காக நான் சேவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது பச்சை மிளகாயும் சாப்பிட்டாப்ல. அந்த அடுத்து அரோரா வந்தாங்க. அரோராமே யார் பேரை சொல்லுவாங்கன்றத காலைல விக்ரம் கிட்டே அவங்க சொல்லிட்டாங்க இல்லையா, என்ன அவர் வந்து சபரி அண்ட் சாண்ட்ரா அப்படிங்கிற மாதிரி வந்தாப்ல, இவங்க சாண்ட்ரா அண்ட் சபரி அப்படிங்கிற மாதிரி வந்தாங்க. ஃபர்ஸ்டா சாண்ட்ராக்கு என்ன காரணம் சொன்னாங்கன்னா, இந்த வாரம் அவங்க கோத்ரூ பண்ண விஷயம் வேற யாருக்குமே நடக்கக்கூடாது, டிக்கெட் ஃபினாலே வின் பண்ணக்கூடிய வாய்ப்பு அவங்களுக்குமே இருந்துச்சு, அது தட்டி பறிக்கப்பட்டது அப்படிங்கிறதுனால அவங்க ஃபினாலே வாரம் வரைக்கும் வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பச்சை மிளகாயை வந்து சாப்பிட்டாங்க. அந்த அடுத்த சபரிக்கு அந்த மனுஷன் நினைச்சிருந்தா கிவ் அப் பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி உள்ளே உட்காந்துருக்கலாம், டிக்கெட் ஃபினாலே வின் பண்றதுக்கான எல்லா வாய்ப்பும் இருந்தும் கொஞ்சம் கூட யோசிக்காம கீழே இறங்கினாரு. அண்ட் இப்போ வரைக்கும் என்னால தான் நீ ஜெயிச்ச அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி காட்டவே இல்லை. அதனால சபரிக்காக ரெண்டாவது பச்சை மிளகாயும் சாப்பிட்றேன் அப்படிங்கிற மாதிரி பச்சை மிளகாயெல்லாம் சாப்பிட்டு அந்த கிளாஸ்லேயே துப்பி கன்வென்ஷன் ரூம் ஃபுல்லாக துப்பி நாஸ்தியாகி விட்டாங்க. அட்லீஸ்ட் அந்த கிளாஸையாச்சும் மாத்தினாங்கன்னு சொல்லி பார்த்தா அந்த கிளாஸை கூட மாற்றி வைக்கல, துப்பி வச்சு அதே கிளாஸ் தான் அடுத்த வந்து அவங்க குடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன்.
அண்ட் ஃபைனலாக சாண்ட்ரா வந்து ஃபர்ஸ்ட்டாக சபரி பேரை தான் வந்து சொன்னாங்க. அந்த மனுஷன் நினைச்சிருந்தா கீழே இறங்கி வந்திருக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. பட் கொஞ்சம் கூட யோசிக்காம கீழே இறங்கி வந்தார். அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ப்ரௌடான மூமெண்ட்டாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சபரிக்காக ஃபர்ஸ்ட் பச்சை மிளகாயை சாப்பிட்டாங்க. அண்ட் ரெண்டாவது யாருக்காச்சும் சாப்பிடுக்கான்னு சொல்லி கேட்கும்போது ரெண்டாவது ஆளா கானா வினோத் இறங்கி வந்தார் இல்லையா, ஸோ அவருக்காக நான் ரெண்டாவது பச்சை மிளகாயும் சாப்பிட்றேன் அப்படிங்கிற மாதிரி ரெண்டாவது பச்சை மிளகாயும் சாப்பிட்டு சபரி அண்ட் கானா வினோத் ரெண்டு பேரையும் சேவ் பண்ணிட்டாங்களா. சோன்ஸ் எல்லாருமே போயிட்டு யார் யாரை சேவ் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு பச்சை மிளகாயெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா இந்த நாமினேஷன் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா நாமினேஷன் ப்ராசஸோட முடிவுகள் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார்ல, ஆனால் இந்த வாட்டி சேவிங் ப்ராசஸ் நடந்திருக்கு அப்படிங்கிறதுனால இந்த வாரம் சேவான நபர்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்புல எல்லாரும் ரொம்ப ஆவலா காத்துட்டு இருந்தாங்க. சரி ரைட், யார் பேர் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்டா அரோரா அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்புல. அரோரா தான் ஆல்ரெடி சேவ்டுன்னு ஊரறிஞ்ச விஷயமாச்சு. அடுத்து வாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே இது 14வது வாரம்ப்பா, அதனால யாரையும் சேவெல்லாம் பண்ண முடியாது, மீதி இருக்கிற 5 பேருமே நாமினேஷன்ல தான் இருக்கீங்க, பட் இருந்தாலும் உங்க தியாகத்தை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. அண்ட் அது மட்டும் இல்லாம இதோட சேவிங் ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு, முதல்ல இப்போ உங்களை போய் சேவ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பிச்சு விடுறாப்ல. சேவிங் ப்ராசஸ் முடிந்தது, உங்களை சேவ் பண்ணிக்கோங்க. இந்த சேவிங் ப்ராசஸ் ஆரம்பிக்கும் போதே கண்டிப்பா இது பிம்பிலிக்கு பிலாப்பி தான் அப்படிங்கிறது ஊரறிஞ்ச விஷயம் தான். ஏன்னா போன வாரம் முழுக்க ஒதுக்கி 7-8 டாஸ்க் வச்சு அதுல ஒருத்தங்களை வின்னர்னு செலக்ட் பண்ணி அவங்களுக்கு கோல்டன் டிக்கெட்லாம் கொடுத்து நீதாமா ஃபைனலிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அமைச்சிருப்பாங்களா. இப்போ எல்லாரும் போயிட்டு ஆளாளுக்கு ஒரு பச்சை மிளகாய் சாப்பிட்டுட்டு இவரையும் சேவ் பண்ணிருக்கேன், இவர் 2வது ஃபைனலிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி அமைச்சிட்டா அவ்வளோ கஷ்டப்பட்டு டிக்கெட் பின்னாலே வாங்கினவங்களுக்கும் இந்த பச்சை மிளகாய் சாப்பிட்டு வந்தவங்களுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கும்? இது கூடவா கண்டிப்பா தெரியாம இருந்திருக்கும்? கண்டிப்பா எல்லாருக்கும் தெரிஞ்சுதான் இருந்திருக்கும். பட் இருந்தாலும் பரவாயில்ல, பிக் பாஸ் சொல்றாப்புல கண்டென்ட்டுக்காக நம்மளும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுதான் பண்ணிருப்பாங்க. உங்க தியாகத்தை பார்க்க ரொம்ப நிகழ்ச்சியா இருந்தது. அண்ட் கொஞ்ச நேரத்துல பிக் பாஸ் வந்து ஒரு பாட்டை போட்டு விட்டாப்புல யார் வர போறா அப்படிங்கிற மாதிரி ஆர்வமா எல்லாரும் வந்து நின்னா யார் வருவாங்கிறது ஊரறிஞ்ச விஷயம் தானே. ஏன்னா ப்ரோமோலியே போட்டு காமிச்சிட்டாங்களா இல்லையா. வியானா தான் உள்ள வந்தாங்க. வியானா உள்ள வந்த உடனே 4 பேர் ஹாப்பியா இருந்தாங்க. 2 பேர் மட்டும் பயங்கர ஷாக்கிங்கா இருந்தாங்க. யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம சபரி அண்ட் விக்ரம். சபரி வந்து கள்ள கபடம் இல்லாம ஷாக் ஆயிருக்காப்புல. ஆனா விக்ரம் எதனால ஷாக் ஆனார் அப்படிங்கிறது அப்புறமா தான் தெரிஞ்சிச்சு. அண்ட் எப்படி பிக் பாஸ் ஒரு பக்கம் சேவிங் ப்ராசஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு உருட்டு ப்ராசஸோடு நடத்தி கண்டென்ட் வந்து கறந்தாரோ, அதே மாதிரி இப்போ வியானா உள்ள வந்த உடனே அவங்க ஒரு உருட்டுறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எனக்கு பிக் பாஸ் ஒரு தனி டாஸ்க் கொடுத்துருக்காரு. அது என்ன டாஸ்க்னா, நீங்க ஒவ்வொருத்தரா வந்து யார் 2 பேர் இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லணுமா. கிட்டத்தட்ட நாமினேஷன் ப்ராசஸ் நடத்த சொல்றாங்க. இவங்க எல்லாருமா சேர்ந்து செலக்ட் பண்ற அந்த 2 பேரை இவங்க வீட்டை விட்டு வெளியே போகும்போது கூட்டிட்டு போயிருவாங்களாம். ஒருவேளை நீங்க எல்லாருமா சேர்ந்து செலக்ட் பண்ணல அப்படிங்கிற பட்சத்தில் நானே 2 பேரை செலக்ட் பண்ணி கூட்டு போயிருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு. அதாவது வெளியே மக்கள்லாம் முட்டாளு ஓட்டு போட்டுட்டு இருக்காங்க பாத்தீங்களா, நீங்க உங்களுக்கு பிடிக்காத 2 பேரை கூட்டு போயிருவீங்களா? என்னமா இது உருட்டா இருந்தாலும் நம்புற மாதிரியாச்சும் உருட்டணும். இதெல்லாம் ஒரு உருட்டாமா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதை கூட 50 பேர் நம்பிட்டு சரி ரைட்டு வியானா சொல்றாங்க நம்மளும் பண்ணுவோம் அப்படிங்கிற பேர்ல ஃபர்ஸ்ட் விக்ரம் வந்தாப்புல. நான் கூட 2 பேரை சொல்ல போறாருன்னு சொல்லி பார்த்தா எடுத்தாரு பாருங்க ஒரு பெர்ஃபார்மன்ஸ். நானே அரண்டு போயிட்டேன். எனக்கு உண்மையை சொல்லணும்னா இதுக்கு மேல இந்த வீட்ல இருக்கிறதுல உடன்பாடு இல்லை. யாருக்கு? எனக்கு இதுக்கு மேல இந்த வீட்ல இருக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட உடன்பாடே கிடையாது. எப்படா பொட்டி வைப்பாங்க எடுத்துட்டு போலான்னு தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சொல்றது மட்டும் இல்லாம பயங்கரமா எமோஷனல் ஆயிட்டாப்ல. எதுக்கு இந்த ஹெவி பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிற மாதிரி கேட்டா அது ஒண்ணு இல்ல, இதுக்கப்புறம் இந்த வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் பத்தி குறை சொல்லி தான் ஒரு கேம் ஆடணும்னா அந்த கேம் என்னால ஆட முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டுருக்காப்ல. என்னடா இது குறை சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. காலையில தான் திவ்யா வினோத்தை பத்தி எல்லாம் கழுவி ஊத்திட்டு இருந்தாரு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாம எதனால இந்த பெர்ஃபார்மன்ஸ் சொல்லி கேட்டீங்கன்னா, போன வீக்கெண்ட் எபிசோட்ல பெருசா யாருக்கும் எந்த விதமான அடியும் கிடையாது. இந்த பார்வதிக்கும் கம்பெனிக்கு ரெட் கார்டு கொடுத்து அமைச்சதுக்கு அப்புறமா விக்ரம மட்டும் தான் போட்டு பொழந்திருப்பாப்ல. அதுக்கும் குறிப்பா அந்த ஃப்ராடுங்கிற ஒரு வார்த்தையை திவ்யா பார்த்து யூஸ் பண்ணிட்டார் அப்படிங்கிறதுக்காக தான். அதை கடைசி வரைக்கும் அந்த மனுஷன் உணர்ந்துட்டாங்கன்னு சொல்லி கேட்டா அந்த இடத்துல ஒத்துக்கிட்ட மாதிரி ஒத்துக்கிட்டாப்ல. ஆனா கடைசியில் வினோத்திட்ட வந்து அதை சரிங்கிற மாதிரி தானே பேசிட்டு இருந்தாரு. அதுலயே கொஞ்சம் டவுன் ஆயிட்டாப்ல. அதை தான் மென்ஷன் பண்ணி பேசுறாங்கிறது நல்லாவே புரிஞ்சு இங்க அதை வேற சொல்றாப்ல. திவ்யாவை நான் தெரிஞ்சே அள வச்சுட்டேன், தெரிஞ்சே ஒரு விஷயத்தை பண்றேன், அதனால நான் வியானா நீ போகும்போது சொல்லு, நானே உன் கூட வந்துடுறேன். நான் ஒன்றும் இந்த வீட்டுக்குள்ள வந்து டைட்டில் வின் பண்றதுக்குலாம் வரல, ஒரு பிராண்டிங்காக தான் வந்தேன். அது மட்டும் இல்லாம படம் வாய்ப்புலாம் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி தான் நினைச்சு வந்தேன். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, வியானா நீ வெளியே போகும்போது சொல்லு உன் கூட வரேன். அண்ட் உன் கூட வரதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வியானாவையும் சேர்த்து அடைக்க பார்க்கறாப்ல. உன் கூட உன் மூலியமா வெளில போறதுல எனக்கு இன்னொரு சந்தோஷம். அண்ட் விக்ரம் வந்து திவ்யா பேரை இழுத்து விட்டதுனால திவ்யா வந்து விக்ரம் கிட்ட நோ ஒன் இஸ் பெர்ஃபெக்ட், அதனால இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது, நீங்க விட்ட வார்த்தைகள் ஒன்றும் எனக்கு ஹர்ட் ஆகல, பட் நீங்க அந்த வார்த்தையை சொன்னீங்க பாத்தீங்களா அதுதான் எனக்கு ஹர்ட் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு என்ன சொல்லிட்டாங்கன்னா, நாங்க யாரும் பேரையும் சொல்ற மாதிரிலாம் இல்லை, அதனால வியானா நீயே ஒரு 2 பேரை சூஸ் பண்ணி கூட்டு போமா அப்படிங்கிற மாதிரி போய் உட்காந்துட்டாங்க. அதை பார்க்கும்போது என்னடா இது 14வது
வாரம் வந்துருச்சு, அடுத்த வாரம் ஃபினாலே. இப்போ கூட எல்லாரும் வந்து எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகைன்ற மாதிரி சுத்தி இருக்கீங்களே, ஒரு ஆளுனா என்ன கூட்டு போ நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காப்புல. திவ்யானா உனக்கு இஷ்டப்பட்ட ஆளை 2 பேரை கூட்டிட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்கன்னா, அப்ப கடைசி வரைக்கும் யாருக்குமே டைட்டில் வின் பண்றதுக்கோ கப்பை ஜெயிக்கிறதுக்கோ விருப்பமே இல்லையா? சும்மா ஏதோ பிக்னிக் வந்திருக்கோம், சமைச்சு சாப்பிட்டு கூப்பிட்டாங்கன்னா போயிடலான்ற மாதிரி தான் சுத்திட்டு இருக்கீங்களான்ற மாதிரி தான் இருக்கு. உனக்கு நைட் யாரை எழுப்பி கூட்டிட்டு போகணும்னு தோணுதோ அஃப்கோர்ஸ். இப்படி ஆளாளுக்கு மாறி மாறி பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சோன்னே வேணா போயிட்டு இங்க பாருங்க, எண்ட் ஆஃப் தி டேல இது ஒரு கேம் ஷோ தான். நான் இந்த வீட்டுல இருக்கும்போது 2 பேர் கூட தான் பயங்கர க்ளோஸா இருந்தேன். ஒன்னு வந்து சுபிக்ஷா, இன்னொன்று வந்து விக்ரம் அண்ணா. விக்ரம் அண்ணாவெல்லாம் என்னோட ஓன் பிரதரை தான் நான் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி தான் ஆரம்பிச்சாங்க. வேற எதுவுமே அவங்க சொல்லல. உடனே சாண்ட்ரா வேணாமே இந்த கான்வெர்சேஷன் இப்ப பேச வேணாம், அப்புறமா பேசிக்கலாமே அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஏன் என்னாச்சுன்னு சொல்லி கேட்டா, ஆல்ரெடி விக்ரம் வந்து பயங்கரமா பிரேக் ஆகி உடஞ்சிருக்காரு. இந்த சமயத்துல நீ இதெல்லாம் பேசணுமா, நான் வந்து அலோவே பண்ண மாட்டேன், உன்னை பேசவே விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அடம் பிடிச்சிட்டு இருக்காங்க. உங்களுக்கு பேசணும்னா நீங்க வெளியில போய் பேசலாம். Let me talk, that's why. இவங்க பண்றதெல்லாம் பார்க்கும்போது அடே என்னடா பண்றீங்க, எங்களால முடியலடான்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஒருத்தர் 2 பேர்னா பரவாயில்ல, நீ பண்றியா நானும் பண்ணுவேன், நீங்க 2 பேரும் பண்றீங்களா, அப்ப நான் மட்டும் என்ன சொம்பையா, நான் என்ன சும்மா நடிப்பறக்கின்ற பேர்லாம் வாங்கி வச்சு சுத்திட்டு இருக்கேன், நானும் களத்துல இறங்குவேன்ல அப்படிங்கிற மாதிரி ஆளாளுக்கு களத்துல இறங்க நாங்க என்னடா பண்ணுவோன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா கடைசி வரைக்கும் வேணா விடவே இல்லை. நான் என்ன வென்த்ரூ பண்றேன்றது எனக்கு தான் தெரியும், அதான் பேசிதான் ஆவேன் அப்படிங்கிற மாதிரி அடம் பிடிச்சி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அது விக்ரமை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, இந்த கேமுக்காக மைண்டை வந்து பயங்கரமா மேனிபுலேட் பண்ணி விளையாடக்கூடிய ஒரு பிளேயர்னா அது விக்ரம் தான். பிளேயருக்கே பிளேயர்னா அது யாரு, விக்ரம் தான். அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்ச உடனே விக்ரம் ஐ எம் டன்மா, ஐ எம் டன், புடிச்சுக்கோமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி அழுகை போட ஆரம்பிச்சிட்டாரு. Have to prick thing எனக்கு போதும்டா, நீ என்ன கூட்டிட்டே போலாம். ஆக மொத்தத்துல விக்ரம பொறுத்த வரைக்கும் எப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த மனுஷன் இந்த வீட்டுல இருக்கிற எல்லார பத்தியும் எல்லா கருத்துக்களையும் எடுத்து வைப்பாப்ல, எல்லா விமர்சனத்தையும் எடுத்து வைப்பாப்ல, அதுவும் கடுமையான வார்த்தைகள் யூஸ் பண்ணிலாம் எடுத்து வைப்பாப்ல. அதை யாரும் பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தடுத்தா கூட நீங்களாம் தடுக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமையே கிடையாது. பிக் பாஸ் சொல்லட்டும், என்ன செருப்பால் அடிச்சா கூட நான் வாங்கிப்பேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப திமிராலாம் பேசுவாப்ல. ஆனா விக்ரம பத்தி யாராச்சும் ஒருத்தங்க வந்து ஒரு கருத்தோ ஒரு விமர்சனமோ அவர் மேல ஒரு குற்றச்சாட்டையும் எடுத்து வச்சு பேசிட்டாங்கன்னா ஐ எம் டன்மா, நான் தான் சொல்லிட்டேன், அதுக்கு மேல பேசி என்னமா ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி ஒன்று பண்ணிடுறாப்ல. அதை மீறி விக்ரம் இந்த வீட்டில் ஏதாச்சும் ஒரு தப்பு பண்ணிட்டாருன்னு வைங்களேன், உடனே போயிட்டு எல்லாரும் காலையும் விழுந்து இதுக்கப்புறம் இதை பத்தி பேசாதீங்க, நான் தான் சாரி கேட்டேனே, சாரி கேட்டதுக்கு அப்புறம் பேசுறதுக்கு என்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரி முடிச்சு கடத்தது வீக்கெண்ட் எபிசோடு கூட வரவிடாம தடுத்துறாப்ல. இந்த மாதிரி பல ஸ்ட்ராட்டஜிகளை விக்ரம் இந்த வீட்டில் பண்ணிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் வெளியே போய் வியானா பார்த்துட்டு வந்துதான் இதெல்லாம் நீங்க பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து வியானா கிட்டே விக்ரம் அதே பெர்ஃபார்மன்ஸை போட்டு அதே ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணி நான் தான் டன்னு சொல்லிட்டேனே, அதை மீறி எதுக்கு பேசிட்டு இருக்கேன்னு கேட்டிருக்காப்ல. இல்ல கேம் இஸ் டன்னுன்ட்டாங்க. சோ விக்ரம் பண்ண பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வியானாவே ரொம்ப ஓப்பனா சொல்லிட்டாங்க, இங்க பாருங்க நான் இதெல்லாம் பேசி பணத்தையோ இல்ல வந்து டிராஃபியோ வின் பண்ணிட்டு போறது கிடையாது, நான் வெளியே இருந்து என்ன பார்த்துட்டு இருக்கணும், என்னுடைய கருத்தை மட்டும் சொல்ல விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு விக்ரம் ஸ்கிப் பண்ணிட்டு நேரா சபரி கிட்ட வந்துட்டாங்க. சபரியை பொறுத்த வரைக்கும் அந்த வீட்டில் இருக்கும்போது நானுமே அவர் நடிக்கிறாருன்ற மாதிரி தான் நினைச்சிட்டு இருந்தேன். பட் வெளியே வந்து பார்த்ததுக்கு அப்புறமா தான் உண்மையிலே அந்த மனசுக்குள்ள ஒரு ஹியூமனிட்டி இருக்கத்தான் செய்யுது அப்படிங்கிறது தெரிஞ்சு. பட் இருந்தாலும் சொல்றேன், அந்த மனுஷன் மிக்சர் சாப்பிட்டு தான் வந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஓப்பனாவே சொல்லிட்டாங்க. சபரி இவ்வளவு தூரம் வந்தது கொஞ்சம் மிச்சர் தின்ட்டு வந்த மாதிரி தான் இருந்தது. அடுத்து அரோரா கிட்ட நீ நல்லா விளையாடுற, எல்லாமே நல்லா பண்ற, பட் இனிஷியல்ல பார்க்கும்போது கேம் அவ்வளவா இல்ல, பட் இருந்தாலும் நீ ஒரு கூல் பட்டி குட்டு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அண்ட் அடுத்த வினோத்துக்குலாம் வந்து நீங்க ரொம்ப டிரான்ஸ்பரண்டான ஒரு ஆளு, உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா, நீங்க அவ்வளவு சீக்கிரம் யாருக்கிட்டையுமே சாதி கேட்க மாட்டீங்க, எனக்கு அது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு, அந்த விஷயத்தை நான் உங்ககிட்ட இருந்து கத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா வியனா வந்து ரொம்ப கம்பல் பண்ணி விக்ரம் வந்து நிறைய இடத்துல சாரி எல்லாம் சொல்ல வச்சிருப்பார் இல்லையா, அந்த விஷயத்தை குத்தி காட்டுறதுக்காக இதை சொன்னாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் தெரிஞ்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டிலேயே ரொம்ப டிரான்ஸ்பரண்டான ஒரு மனுஷன் அப்படின்னா அது நீங்க தான் அப்படிங்கிற மாதிரி விக்ரம தவிர்த்து மற்ற எல்லாருக்குமே ரொம்ப பாசிட்டிவா தான் சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்த திவ்யாக்குமே உன்னோட தைரியம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், உங்ககிட்ட இருந்து ஒரு விஷயத்தை நான் கத்துக்கணும் அப்படின்னா தைரியத்தை தான் கத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி அங்கேயுமே விக்ரம தான் அடிச்ச மாதிரி இருந்துச்சு. ஏன்னா விக்ரம் காலையில் அதை தான் ஒரு விஷயமா வந்து சொல்லிட்டு இருந்தாப்ல, திவ்யா பொறுத்த வரைக்கும் பாத்தியா என்கிட்ட ஒரு விஷயத்தை கத்துக்கணும் தைரியன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா, இதெல்லாம் என்ன சொல்றதுனே தெரியலங்கிற மாதிரி விக்ரம் சொல்லிட்டு இருந்தாப்ல. கடத்துல வந்து வியானா உங்ககிட்ட தைரியத்தை தான் நான் கத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது விக்ரமுக்கு மறுபடியும் ஒரு அடி மாதிரி தான் இருந்துச்சு. திவ்யாவோட தைரியம் எனக்கும் கொஞ்சம் வேணும் அப்படின்ற. அண்ட் ஃபைனலா சாண்ட்ராக்கு என்ன சொன்னாங்கன்னா, சாண்ட்ரா வந்து எனக்கு பர்சனலாவே தெரியும், அவங்கள பொறுத்த வரைக்கும் ஈவில்னா ஈவில்கே கொக்குற நானு அப்படிங்கிற மாதிரியான ஆளு. ஆனா இந்த வீட்டில் வந்துட்டு அப்படிங்கிற மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்றதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் ஓவரா தான் இருக்குது. எப்படி சாண்ட்ரா வந்து போல்டா இருப்பாங்களோ அந்த மாதிரி இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த நடிப்பு அரக்கி அப்படிங்கிற கேரக்டரை கொஞ்சம் அப்படியே தூக்கி வெளியே வச்சுட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்ன்றத கொஞ்சம் நாசுக்கா சொன்ன மாதிரி இருந்துச்சு. சாண்ட்ரா வந்து கொஞ்சம்
அப்படின்னு இருக்கிறது தான் எனக்கு. அண்ட் வியானா எல்லாரும் பத்தி சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா உங்களால யாருன்றதை டிசைட் பண்ண முடியலையா அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே விக்ரம் ஐ ஆம் ரெடி அப்படிங்கிற மாதிரி கை தூக்கிட்டு இருக்காப்ல. இந்த மனுஷன் எதனால இது பண்றாரு, எதுக்கு என்ன ஏதுன்றது ஒண்ணுமே புரிய மாட்டுது. வியானாவை பேச விடாம தடுக்கணும், வியானா வாயை அடைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த பெர்ஃபார்மன்ஸ்லாம் பண்றாருன்னு ஒன்றும் புரியலன்ற மாதிரி தான் இருந்துச்சு. இதுல வினோத் வந்து ஒரு மனுஷன் 1000 தப்பு பண்ணலாம், இப்போ அரோரா வந்து 1000 தப்பு பண்ணிருப்பான், நான் 1000 தப்பு பண்ணிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சாப்புல. அப்ப கூட விக்ரம் வந்து நான் மனசாட்சி தொட்டு சொல்றேன், நான் எந்த தப்பு பண்ணலையா, எந்த தப்பு பண்ணல, புரிஞ்சுக்கோ அப்படின்ட்டு அழுதுட்டு போயிட்டாரு. என்னமோ இந்த வீட்டில் தப்பே பண்ணாத ஒரே ஆள். பிக் பாஸ் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஹிஸ்ட்ரியிலேயே ஒருத்த மட்டும் தானே தப்பே பண்ணாமல் வாழ்ந்து காட்டியிருக்கான். அது யார் தெரியுமாடா? இட்ஸ் நன் அதர் தான் விக்ரம்டா அப்படிங்கிற மாதிரி தனியாக ஒரு ப்ரொமோவே போடுவாங்கன்ற மாதிரி எதிர்பார்த்தாரான்னு தெரியல. ஆனால் அந்த மனுஷன் எத்தனை தப்பு கேட்டு எத்தனை வாட்டி மன்னிப்பு கேட்டுக்காருன்றதுல அவருக்கே தெரியும். பட் இருந்தாலும் யாரும் வாயை திறந்து விக்ரம் நீ பண்ணது தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்ல வந்துட்டாலே அதை கொஞ்சம் கூட அக்செப்டே பண்ணிக்க முடியாத ஒரு கேரக்டராக தான் விக்ரம் இருக்காரு அப்படிங்கிறத நம்ம முன்னாடியே அட்ரஸ் பண்ணியிருந்தோம். அது வியானா பேச வரும்போது ரொம்ப அப்பட்டமாவே தெரிஞ்சிருச்சு. மனசாட்சி தொட்டு சொல்றேயா, நான் பண்ணலையா. அண்ட் வியானா இந்த வீட்டுக்குள்ள வந்த நேரத்துல இருந்து இப்போ வரைக்கும் அவங்க பேசுறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரே ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப தெளிவா தெரியுது. வியானா ரீஎன்ட்ரியோட பர்பஸ் என்னவா இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விக்ரம முழுக்க முழுக்க எக்ஸ்போஸ் பண்றதுக்காக மட்டும்தான் நான் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி எல்லா இடத்துலையுமே விக்ரம பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. இப்போ கூட திவ்யா கிட்ட விக்ரம பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த வீட்டுடைய விசக்கிருமி அப்படின்னா யார் தெரியுமா? என் விக்ரம் அண்ணா தான்றாங்க. ஏன்னா வழக்கமாவே விக்ரம பொறுத்த வரைக்கும் இந்த வீட்டில் அவர் ஒரு அட்வைசரா செயல்படுறாப்ல. யாருக்காச்சும் ஒரு பிரச்சனை அப்படின்னா இந்த மனுஷன் தான் போயிட்டு அட்வைஸ்லாம் பண்ணுவாப்ல, ஒரு மென்டரா வந்து செயல்படுவாப்ல. அதே சமயத்தில் யாராச்சும் ஒரு பிரச்சனையில மாட்டாங்கன்னா முதல்ல போய் கேள்வி கேட்கக்கூடிய ஆளாவும் இருந்தா இருப்பாப்ல. இவர் எல்லார்கிட்டையும் கேள்வி கேட்பாப்ல, குற்றச்சாட்டு எடுத்து வைப்பார், விமர்சனம் பண்ணுவார், எல்லாமே பண்ணுவார். ஆனா இவர் ஒரு பிரச்சனையில மாட்டிட்டார் அப்படிங்கிற பட்சத்தில் யாராச்சும் வந்து கேள்வி கேட்க வந்தாங்கன்னா உடனே சாரி மன்னிப்பு, உடனே ஒரு அழுகையை போட்டுருவாரு. அதை மீறி யாரும் பேசக்கூடாது. ஏன் பேசுறீங்க, நான் தான் சாரி கேட்டு முடிச்சிட்டேனே, நான் தான் அழுதுட்டேனே அப்படிங்கிற மாதிரி ஒரு வேலையை பார்த்துருவார் இல்லையா? அதே வேலையை தான் வந்துட்டு திவ்யா உங்ககிட்டயும் ஒரு வாட்டி பண்ணாரு. இப்போ கூட பாரு நான் பேச வரும்போது அழுகுறாரு, எதுக்கு நான் ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது திவ்யா என்ன சொல்றாங்கன்னா அவருக்கு மட்டும் தான் ஃபேமிலி இருக்கு, அவருக்கு மட்டும் தான் கரியர் இருக்கு, அவருக்கு மட்டும் தான் லைஃப் இருக்கு, நமக்கெல்லாம் இல்ல போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல இன்னொரு பக்கம் வேணாம், ஆமா எனக்கெல்லாம் கரியர் இல்லை, எனக்கெல்லாம் லைஃப் இல்லையா? இத்தனைக்கும் அவருடைய ஒய்ஃப் வீட்டுக்குள்ள வந்திருக்கும் போது சூப்பரான விஷயத்த சொல்ல வராங்க. சொல்ல வரும்போதே அப்படியே ஸ்டாப் பண்ணி சரி சரி இந்த கேம் எல்லாம் எனக்கு புரியும், நீ எதுவும் சொல்லாத அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. திவாகரன் கிட்ட வந்து கிரிட்டிசிசம் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாருன்னு சொல்லிட்டு இவர் சொல்றாருல, இவர்கிட்ட கிரிட்டிசிசம் இல்ல கிரி அப்படிங்கிற மாதிரி சொன்னா கூட அக்செப்டே பண்ணிக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு. ஆனா இது நல்ல விஷயம் தான் சொல்றாங்க. ஆனா யாருகிட்ட சொல்றாங்கன்ற ஒரு விஷயம் இருக்கா இல்லையா? விக்ரம் அப்படிப்பட்ட ஆளுதான் இல்லைன்னு சொல்ல. ஆனா விக்ரம கம்பேர் பண்ணும்போது திவ்யாலாம் ரொம்ப ஒஸ்ட். அதாவது விக்ரமாச்சு எங்கேயாச்சும் ஒரு இடத்துல யாராச்சும் சொல்றத கேட்பாப்ல, என்ன அக்செப்ட் தான் பண்ணிக்க மாட்டார். ஆனா திவ்யா யாரு பேசுறதையும் காது கொடுத்தே கேட்க மாட்டாங்களே, அவங்க கிட்ட போய் இதை சொன்ன உடனே திவ்யாவுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி தெரியுமா இருக்கு? ஓ மை காட் சூப்பர், நான் எத்தனையோ வாட்டி சொல்லிட்டேன் யாரும் கேட்கல, அதை நீ நல்ல வேலை நீ சொல்லிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நான் வந்து போராடிக்கிட்டு இருந்தேன் அவர்கிட்ட. அண்ட் வியானா ஒரு பக்கம் திவ்யா கிட்ட விக்ரம் பத்தி பேசி முடிச்சதுக்கு அப்புறமா அடுத்ததா வியானா போயிட்டு விக்ரம் கிட்டே போய் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. வக்கரம் விக்ரம் அப்படிங்கிற பேர் இருக்கு பாத்தீங்களா, அது உங்களுக்கு ரொம்ப ஆப்டா இருக்கும். முதலை கண்ணீர் அப்படிங்கிற வேர்டு உங்களுக்கு ரொம்ப ஆப்டா தான் இருக்கும். இந்த வீட்டில் மற்றவங்கள தான் செம்ம பிளேயர்ன்ற மாதிரி நினைச்சிட்டு இருந்தேன். ஆனால் நீங்க தான் மைண்டை வந்து மேனிபுலேட் பண்ணி பயங்கரமாக விளையாடக்கூடிய சூப்பர் பிளேயரே நீங்க தான். அதாவது தப்பு பண்ணலாம், அதை தப்பு வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஆனால் தப்பு பண்ணிட்டு அழுகிறது, எல்லாத்துக்கும் சாரி கேட்கறது ஒரு தடவை பண்ணா பரவாயில்ல, அதையே மறுபடியும் நீங்க அதே பண்ணிருக்கீங்களே. கானாகிட்ட வந்து கிரிட்டிசிசத்தை அக்செப்டே பண்ணிக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரி நிறைய இடத்துல வந்து சொல்லியிருக்கேன். பட் உண்மையிலே பார்க்கும்போது அது நீங்க தான். இந்த வீட்டில் ரொம்ப லாயலா இருந்தது 2 பேருக்கு தான், சுபிக்ஸாக்கும் உங்களுக்கு மட்டும் தான். பட் உங்களுடைய கைடன்ஸ்ல சுபிக்ஸா இல்லாம இருந்தா சுபிக்ஸா இன்னுமே கொஞ்சம் கேம் விளையாடி இருப்பாளோ, அவ கொஞ்சம் வெளியே தெரிஞ்சிருப்பாளோ அப்படிங்கிற மாதிரிலாம் எனக்கு தோணுது. அப்படிங்கிறதுமே கரெக்டா சொல்லிட்டாங்க. ஏன்னா சுபிக்ஸா வந்து தனியா ஆடிட்டு இருக்கிற வரைக்கும் நல்லா தான் இருந்தாங்க. எப்போ விக்ரமுடைய கைடன்ஸ்ல போய் விளையாட ஆரம்பிச்சாங்களோ, நேற்று வினோத் சொன்ன மாதிரி தான் சுபிக்ஸாக்குன்னு தனியா ஒரு கருத்து இருக்கான்னு சொல்லி பார்த்தா கிடையாது. விக்ரம் எடுத்து கொடுக்குற கருத்து தான் இவங்களுடைய கருத்தாகவும் இருந்துச்சு. அண்ட் விக்ரம் பார்த்து விட்ட வேலையில சுபிக்ஸா என்ன ஆயிட்டாங்கன்னா நமக்கு வேற யாரும் காம்படிட்டர் கிடையாது, நம்மளுடைய ஒரே காம்படிட்டர் அரோரா தான் அப்படிங்கிற மாதிரி ஃபிக்ஸ் ஆகி விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா? இதை எல்லாத்தையுமே வெளியிருந்து பார்த்துட்டு வந்து தான் சொல்றாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பொண்ணு ஒரு வேளை உன் கைடன்ஸ்ல விளையாடாம அன்னியா விளையாடி இருந்தானா மேபி அவ டைட்டில் அடிச்சிருப்பாளோ. சீசனை பொறுத்த வரைக்கும் யாராச்சும் இந்த வீட்டில் ரூல் பிரேக் பண்ணா ஃபர்ஸ்டா கோவப்படக்கூடிய ஆளா யாரா இருப்பான்னு சொல்லி பார்த்தா விக்ரமா தான் இருப்பாப்ல. அதையும் மென்ஷன் பண்ணாங்க. ஆனா உங்களுக்குன்னு வரும்போது நீங்க ரூல் பிரேக் பண்ணிப்பீங்க. ஒரு கேமை எப்படி ஆடக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஆளாவும் நீங்க தான் இருப்பீங்க. ஒரு கேமை எப்படி ஆடணும்னு சொல்லிட்டு கைட் பண்ணக்கூடிய ஆளாவும் நீங்க தான் இருக்கீங்க. நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்கன்னா அதை கேட்கறதுக்கு இந்த வீட்டில் வந்து ஆட்கள் இருக்காங்க. ஆனா நீங்க அதை கரெக்டா யூஸ் பண்ணிக்கல அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே எடுத்து புட்டு வச்சது மட்டும் இல்லாம கடைசியா உங்களுக்கு வந்து நிறைய பேர் வச்சாங்க இல்லையா, வக்கரம் விக்ரம் முதலை கண்ணீர், இது எல்லாமே வந்து உங்களுக்கு தான் ஆப்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே விக்ரம் மூஞ்சிலே போட்டு அடிச்சு விட்டாங்க. வக்ரம் விக்ரம் இருக்குல்ல, அந்த நேம் சூட்ஸ் ஃபார் யூ.
ஆல்ரெடி வேணா லைட்டாக 2 வார்த்தை போட்டதுக்கே இங்கே பாருமா நானும் டைட்டில் வாங்குறதுக்குலாம் வரலாமா, ஏதோ பட வாய்ப்பு கிடைக்கும் தான் சொல்லி வந்தேன், அந்த வேலைலாம் முடிஞ்சு போச்சு, பொட்டி வச்சாங்கன்னா எடுத்துட்டு போயிருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுதாப்புல. இப்போ வேணா இவ்வளோ எடுத்து சொன்னதுக்கு அப்புறமா பொட்டி எப்படா வைப்பீங்க, சீக்கிரம் வைங்கடா, அதில் கொஞ்சம் காசை போட்டு உடனே எடுத்துட்டு போறேன்டா அப்படிங்கிற மாதிரி இந்த சீசன்ல எனக்கு தெரிஞ்சு விக்ரம் தான் பொட்டி எடுத்து கிளம்பிடுவாருன்னு நினைக்கிறேன். விக்ரம் வந்து அவருடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை பெண்ட் பண்ணிக்கிறாரு. அப்புறமா இந்த வாரத்துடைய பணப்பெட்டி டாஸ்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பணப்பெட்டி 2.0 அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த வாட்டி டாஸ்க் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. என்னன்னு சொல்லி பார்த்தா வெறும் எம்டி பெட்டி மட்டும் தான் இருக்குமா. அந்த பெட்டிக்குள்ள காசை யார் போடணும்னா வீட்டில் இருக்கிற ஹவுஸ்மேட்ஸ் தான் வந்து போடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கு வந்து சில டாஸ்க்லாம் வைப்போம். அந்த டாஸ்க் மூலியமா நீங்க பணத்தை போடலாம். ஒன்ஸ் உங்களுக்கு தேவையான பணம் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச உடனே நீங்க போய் அந்த பணப்பெட்டியை எடுத்துட்டா மட்டும் போதும், அந்த பெட்டி உங்களுக்கு சொந்தமாயிரும். அந்த பெட்டியில் இருக்கிற காசோட நீங்க அப்படியே இந்த வீட்டை விட்டு வெளியே வந்துடலாம். அதோட கேம்ல இருந்து நீங்க அவுட் ஆயிருவீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. அதோட உங்க பயணம் இந்த வீட்ல முடியும். அண்ட் வியானா வந்து விக்ரம் மேல எக்கச்சக்கமான குற்றச்சாட்டுகள் வந்து சொல்லிட்டாங்க. அதனால விக்ரம் வந்து வியானா கூப்பிட்டு இங்க பாரு, நான் இப்ப பேச போறது உன்னுடைய பெர்ஸ்பெக்டிவ் மாத்துறதுக்காக கிடையாது, பட் நான் ஒரு சில விஷயங்கள் கன்வே பண்ணணும்னு நினைக்கிறேன், அதை நீ கேட்கறதுக்கு ரெடியான்னு சொல்லி கேட்கும்போது சரி ரெடி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அண்ட் வியானா வச்ச மெயினான குற்றச்சாட்டு என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, உங்க மேல ஏதாச்சும் ஒரு விமர்சனம் வச்சோம் அப்படின்னா அதை நீங்க அக்செப்டே பண்ணிக்க மாட்டீங்க அப்படிங்கிறது தானே. அதனால இப்படி சொன்னதுக்குலாம் நான் வந்து ஆர்கியூமெண்ட் பண்ணேன் அப்படின்னா அது அகைன் வந்து அக்செப்டன்ஸ் இல்லைன்ற மாதிரி வந்துடும் அப்படிங்கிறதுனால விக்ரம் என்ன பண்ணிட்டாருன்னா நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாப்ல. ஆனா அது ஒரு தினுசா பேசுறாப்ல. அவர் என்ன சொல்றாருன்னா, நான் வந்து மனசார சொல்றேன், நான் மைண்ட் கேம் ஆடி மேனிபுலேட் பண்ணணும் அந்த மாதிரிலாம் நான் எதுவுமே பண்ண கிடையாது. பட் வெளியே அப்படிதான் ப்ரொஜெக்ட் ஆயிருக்குன்னா நான் ஏதோ ஒரு இடத்துல தப்பு பண்ணிருக்கேன், வெளியிருந்து பார்க்குற உனக்கு அப்படிதான் தோணி இருக்குன்ற பட்சத்தில் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சாரி கேட்டாப்ல. உடனே ஏன்னா வழக்கம் போல தேங்க்யூ அப்படிங்கிற போது தேங்க்யூ சொல்லுவாங்க இல்லையா, அதை கொஞ்சம் டிஃப்ரெண்டா சொன்னாங்க. ஓகே தானே, தேங்க்யூ. அப்புறமா இந்த பொட்டி டாஸ்க் கூடிய டாஸ்க் நம்பர் 1 வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இது என்ன டாஸ்க்னு சொல்லி பார்த்தா கார்டன் ஏரியால ஒரு காரை கொண்டு வந்து நிப்பாட்டிருக்காங்க. அந்த காருக்குள்ள 3 லட்சம் ரூபாய் கேஷ் வந்து ஒளிச்சு வச்சிருப்பாங்களாம். ஃபர்ஸ்ட் ஒருத்தர் போணுமா, அவருக்கு 45 செகண்ட்ஸ் வந்து டைம் கொடுப்பாங்களாம். முடிஞ்ச அளவுக்கு காசை கண்டுபிடிச்சிட்டு பஸ்ஸர் அடிக்கிறதுக்குள்ள அந்த மார்க்ல வந்து நின்றணும். அப்படி வரலனா எடுத்த காசை காருக்குள்ளே தான் போட்டு வரணுமா. ரெண்டாவது வந்து 2 பேர் போணுமா, அவங்களுக்கு 30 செகண்ட்ஸ் தான் டைமா, அவங்களும் முடிஞ்ச அளவுக்கு காசை எடுத்துட்டு வந்துடணுமா. கடைசி ரவுண்ட் வந்து சஸ்பென்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அது சஸ்பென்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 6 பேருமே ஒன்னா போய் தேடுறது தான் அந்த சஸ்பென்ஸ். பஸ்ஸர் அடிப்பதற்குள் கொடுக்கப்பட்டுள்ள மார்க்ல வந்து நிற்கணும். நீங்க எடுத்த பணம் பெட்டிக்குள் செல்லாது. சோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வினோத் மட்டும் போனாப்ல அந்த 45 செகண்ட்ஸ்க்குள்ள 10,000 கேஷை கண்டுபிடிச்சு எடுத்து வந்தாப்ல. அண்ட் ரெண்டாவது ரவுண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா சபரி அண்ட் அரோரா 2 பேர் போனாங்க. இவங்க 2 பேரும் போயிட்டு 44,800 rupees வந்து கண்டுபிடிச்சு எடுத்து வந்தாங்க. அண்ட் தேர்ட் ரவுண்டை பொறுத்த வரைக்கும் 6 பேருமே உள்ள போனாங்க. அவங்களுக்கு கொடுத்த டைம் வந்து 45 செகண்ட்ஸ். இந்த 45 செகண்ட்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா 90,200 rupees எடுத்து வந்தாங்க. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா காருக்கு மேல தான் அம்புட்டு கேஷையும் போட்டு வச்சிருந்தாங்க. ஆனா எவனுமே காருக்கு மேல எட்டி பார்க்கல. காருக்கு கீழெல்லாம் குனிஞ்சு பார்த்தாங்க, போனட்லாம் திறந்து பார்த்தாங்க, எல்லாத்தையும் திறந்து பார்த்தாங்க. ஆனா எவனுமே காருக்கு மேல எட்டி பார்க்கல. கடைசியில் பாத்தீங்கன்னா 1,45,000 ரூபாய் கேஷை இப்போ வரைக்கும் அந்த பெட்டிக்குள்ள போட்டு வச்சிருக்காங்க. கடைசியா பிக் பாஸ் எப்பா மண்டை மேல கொண்டையை மறந்துட்டீங்களே, கொஞ்சம் எட்டி பாருங்கடா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அம்பட்டு பேர் காருக்கு மேல பார்த்து ஷாக் ஆகுறாங்க. காருக்கு மேல பாத்தீங்களா? விக்ரம் ஒரு பக்கம் நான் வெளியே போறதுக்கு ரெடி அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிடுறாப்ல. இன்னொரு பக்கம் இதை பத்தி யோசிக்கிறது நமக்கு சரி கிடையாது. முக்கியமா சாண்ட்ரா நம்ம 2 பேருக்கும் சரி கிடையாது அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கும் போது பிக் பாஸ் லைட் எல்லாம் ஆஃப் பண்ணி விட்டாரா. உடனே லைட் ஆஃப் பண்ணோன்னே வீணா வா கிளம்பலாமா வா கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்காப்ல. உடனே அரோரா சொல்றாங்க, அவதான் கடந்து உருட்டிக்கிட்டு இருக்கானா, நீ அதை நம்பிக்கிட்டு இருக்க, இது செலிப்ரேஷன் ரவுண்டுடைய பிகினிங் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் கரெக்டாவே சொல்லிட்டாங்க. ஏன்னா மக்கள் வெளியே ஓட்டு போட்டு இருக்காங்க. அதை மீறி வியானா சாய்ஸ்ல 2 பேரை கூட்டு போனா அது ஏதாச்சும் ஒரு உருப்படியா இருக்குமா? இது பிக் பாஸ் ஷோ பார்க்குற யாருக்குமே பேசிக்கா தெரிஞ்ச விஷயம். இவங்க தெரிஞ்சு தெரியாத மாதிரி நடிக்கிறாங்களா இல்ல தெரியாம நடிக்கிறாங்களான்னு சத்தியமா தெரியவே மாட்டேன்ற மாதிரி தான். இல்ல வியானா கிட்ட போயிட்டு வா கிளம்பலாமான்னு சொல்லி கேட்டதுக்கு வியானா ஒரு உருட்டு விட்டுறாங்க பாருங்க. நீங்க முழிச்சிட்டு இருக்கும்போது கூட்டு போக கூடாதான், நீங்க எல்லாம் டீப் ஸ்லீப்ல இருக்கும்போது 2 பேரை எழுப்பி கூட்டு போவாங்களாம். அதுதான் டாஸ்காமா. ஏமா உருட்டா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாமா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கு வேற விக்ரம் பாருங்க, சரி ரைட் நான் தூங்குற மாதிரி தூங்குறேன் வந்து எழுப்பி போன்னு சொல்லலாம்ல. அப்ப கடைசி வரைக்கும் காப்பியை போடு, எவனுமே தூங்க வேணாம், எல்லாரும் முடிச்சிருப்போம், எப்படி கூட்டு போறான்னு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காப்ல. இந்த மனுஷனா வெளியே வரதுக்கு ரெடின்றாப்ல, தூங்கவும் மாட்டேன் வெளியே கூட்டு போக முடியாது பாரு அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு. ஒண்ணுமே புரிய மாட்டேதுன்ற மாதிரி தான் இருந்துச்சு. கொஞ்ச நேரத்திலே பார்த்தா ஷோரூம்ல பெல் அடிச்சு வீணாக்கு 2 பெட்டி அமுச்சு விட்டாங்க. அப்ப நீ கிளம்பலையா, இங்கதான் தங்க போறியான்னு சொல்லி கேட்டா உங்களை டைவர்ட் பண்ணிட்டாரு, நான் கூட்டிட்டு போயிருவேன்னு சொல்லிட்டு அப்ப கூட சமாளிச்சிட்டு இருக்காங்க. என்ன இங்கதான் இருக்கு போறியா? அதோட எபிசோட் முடிஞ்சு போச்சு. சரி எபிசோட் பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் நடிப்பாரக்கி சாண்ட்ரா அப்படின்னா இன்னொரு பக்கம் நடிப்பாரக்கன் விக்ரம்டா அப்படிங்கிற மாதிரி அந்த மனுஷன் களத்துல இறங்கி பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணிட்டுருக்காப்ல. என்னடா நடக்குதுன்ற மாதிரி தான் இருக்குது. டைட்டில் ஒருத்தருக்கு தாண்டா, அதை புரிஞ்சுட்டு விளையாடுங்கடா. இருக்க போறது 2 வாரம் 14 நாள் தான், அதுலயாச்சும் அட்லீஸ்ட் கண்ணத்தை கொடுத்துட்டு போங்கடான்ற மாதிரி தான் இருக்குது. ஆளாளுக்கு தியாகி லெவலுக்கு இறங்கிட்டாங்க. ஒரு சபரி இல்ல, இருக்கிற 6 பேருமே சபரி தெரியும்ல அப்படிங்கிற மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் எப்படி பார்க்கறதுன்னு ஒன்றும் புரியல. நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பெக்ட்
எக்ஸ்பெக்ட் பண்ணது தான். பார்வதி கமர்தீன் இருக்கிற வரைக்கும் தான் பிரச்சனைகள், கண்டென்ட், அது இதெல்லாம். அவங்க 2 பேரும் வெளியே போயிட்டாங்கன்னா எங்கள் வீட்டில்னாலும் கார்த்திகேன்ற மாதிரி எதிர்பார்த்தோம். ஆனா இவ்வளவு கார்த்திகை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சத்தியமா எதிர்பார்க்கலடா. அது சேவ் பண்றதுக்கு பச்சை மிளகா சாப்பிடுங்கன்னா அவ்வளவு பேர் விழுந்து சாப்பிடுறாங்க. எங்க 2 பேரும் நாமினேட் பண்ணுங்கன்னு சொன்னா நான் வரேன், ஏன்னா என்ன கூட்டிட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இன்னொரு பக்கம் எல்லாருமே சேர்ந்துட்டு நீயே 2 பேரை கூட்டு போ, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்றாங்க. அப்போ எவனுக்குமே டைட்டில் வாங்கணுன்ற ஆசையே இல்லையா? என்னடா இப்படி இருக்கீங்கன்ற மாதிரி தான் இருந்துச்சு. மற்ற சீசன்லாம் அவன் ஃபயரா சுத்திட்டு இருந்தான், இவங்க எல்லாரும் பயிரை திண்டு சுத்திட்டு இருக்காங்க. இதுல வியானா உள்ள வந்ததுல இருந்தே விக்ரம் வந்து எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி விக்ரமும் நீ எக்ஸ்போஸ் பண்ணணுன்ற அவசியம்லாம் கிடையாது, நானே கிளம்பிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காப்ல. கடைசியில் எவன் தான் கண்டென்ட் கொடுக்க போறான், இந்த 2 வாரத்தை பிக் பாஸ் டீம் எப்படி தான் ஓட்ட போறாங்கன்றது தெரியல. பட் எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 லட்ச ரூபா 6 லட்ச ரூபா சேர்ந்துருச்சு, இல்ல மேக்ஸிமம் ஒரு 10 லட்ச ரூபா சேர்ந்த உடனே கன்ஃபார்மா விக்ரம் வந்து அந்த பொட்டி எடுத்துட்டு வெளியே போயிடுவார் அப்படிங்கிறது மட்டும் 100% உறுதியா தெரிஞ்சு போச்சு. ஏன்னா அந்த மனுஷன் வாலண்டரா அவரே வாயை விட்டுட்டாப்ல, நான் தான் பொட்டி எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை விக்ரம் வந்து இவ்வளவு அமௌண்ட் வரட்டும் அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணி காத்துக்கிட்டு இருக்கிற கேப்ல சாண்ட்ரா போய் எடுத்தா அது ஒரு வயசான டிசிஷனா இருக்கும். அதை மீறி வீட்டில் இருக்கிற 50 பேரும் போன வாரம் மயங்கி விழுந்து பெரிய ஓட் பேங்க்லாம் கிடைச்சிருக்கு, நீங்க தான் டைட்டில் வின்னர் அப்படிங்கிற மாதிரி ஏத்தி விட்டு சேர் ரைட் அப்ப நமக்கு தான் டைட்டில் கொடுப்பாங்க போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி சாண்ட்ரா நம்பிட்டு இருந்தாங்கன்னா பிம்பிலிக்கு பிலாப்பியா தான் போகும். ஸோ விக்ரமுக்கு ஏதோ ஒரு கேஷ் பிரைஸ் எக்ஸ்ட்ராவா கிடைச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த மனுஷன் எடுத்தது ஒரு வைஸ் டிசிஷன் ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்கலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு வெனஸ்டே தேர்ஸ்டேக்குள்ள எப்படி அந்த பொட்டி கிளம்பிடும். ஸோ ஒரு பெட்டி தான் வைக்க போறாங்களா, இல்லை அடுத்தடுத்த பெட்டி வைக்க போறாங்களா, யார் டாப் 5ல வர போறாங்க, யார் டைட்டில் வின் பண்ண போறாங்க, யார் ரன்னரை பார்க்க போறாங்க அப்படின்னு இன்னும் ஒரு 10 நாள் 12 நாள் வெயிட் பண்ணா நமக்கே தெரிஞ்சிடும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். உங்களை பொறுத்த வரைக்கும் யார் இப்போதைக்கு டைட்டில் வின் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு, யார் ரன்னரா பாப்பா, யார் வந்து இந்த பொட்டி எடுத்துட்டு வெளியே போவான்ற மாதிரி நீங்க நினைக்கிறீங்கன்றது மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போட்டு விடுங்க. இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் கண்டிப்பா பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் கூட பெல் ஐகான் டான் தட்டி விட்டீங்கன்னா நான் போற வீடியோ நோட்டிஃபிகேஷன் டான் டைம் வந்து சேர்ந்துடும். ஸோ மீட் இஸ் மச் சூப்பரான வீடியோட சூப்பரான ரிவ்யூட சூப்பரான ட்ரோலோட சந்திக்கிறேன். தென் பை ஃப்ரம் ஷாஃபி, டாடா, பை அண்ட் டேக் கேர்.